வாக்குத்தத்த வார்த்தை எல்லாருக்கும் தெரியும். என்ன வார்த்தை? ஏசாயா 12:6 என்ன சொல்றது? சீயோனில் வாசமாய் இருக்கிறவனே சத்தமிட்டு கம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். அதே ஏசாயா அந்த 12ல 1லிருந்து நம்ம 12 வரைக்கும் சில காரியங்களை நாம பார்ப்போம். அதுல 4வது வசனம் சொல்லுது, அக்காலத்தில் நீங்கள் சொல்வது கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், பிரஸ்தாபம் பண்ணுங்கள், கீர்த்தனம் பண்ணுங்கள், அறியப்படுகிறது. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை நாம என்ன செய்யணுமா? தொழுது கொள்ள வேண்டும். இந்த ஆண்டிலும் நாம் தேவனுடைய நாமத்தை மறவாமல் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்வதாக, அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபம் பண்ணுவதாக, அவருடைய நாமத்தை நாம் துதிக்கிறவர்களாக இந்த நாட்களிலும் நாம் இந்த ஆண்டிலே அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி அவருடைய மகிமைப்படுத்தி உயர்த்தி இந்த ஆண்டிலே நாம தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நன்மைகளை நாம் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய நாமம் எவ்வளவு பெரிய நாமம், அது எவ்வளவு மேலான நாமம், அது ஒரு வியக்கத்தக்க அவருடைய நாமம். பரிசுத்த வேதாகமத்திலே அவருடைய நாமங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன 1000 நாமங்கள் இருந்தாலும் போதாத ஒரு பாட்டே இருக்கு. அப்போ அவருடைய நாமம் நிறைய இருந்தாலும் அவருடைய நாமத்தை குறித்து சில காரியங்களை நாம பைபிளிலே நாம பார்க்க போகிறோம். சரியா? சில காரியங்களை சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 2-3 வாசிக்கலாம். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. யார்கிட்ட சொல்றார் ஆண்டவரே? மோசேட்ட சொல்றார். மோசேயை பார்த்து சொல்றாரு, நான் யெகோவா, ஆனா நான் சர்வ வல்லமை உள்ளவர். சர்வ வல்லமை உள்ளவர்னா அதுக்கு எல்ஷடாய் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. எல்ஷடாய்னா என்ன அர்த்தம்? சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். நான் இந்த சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் என்கிற நாமத்தினாலே நாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் நான் தரிசனமானேன். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். ஹல்லேலூயா. ஆனா நான் யெகோவா என்னும் நாமத்தினாலே நான் இன்னும் அறியப்படவில்லை என்று மோசேயிடம் தேவன் சொன்னார். இப்போ அந்த நாட்களிலே வாழ்ந்த தேவ மனிதர்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்ற தேவ மனிதர்கள் தேவனுடைய நன்மைகளை பெற்றுக் கொள்ளும் போது ஒரு ஸ்தலத்துக்கோ ஒரு இடத்துக்கோ ஒரு பெயரை சூட்டி அங்கே தேவனை மகிமைப்படுத்துவார்கள். அந்த நாட்களில் பலிகளை செலுத்தும் போது அந்த இடத்துக்கு ஒரு பெயர் வைப்பார்கள். அப்படி பல பெயர்களை வைத்தார்கள். குறிப்பா ஒரு 4 காரியங்களை நாம் பார்த்து முடிக்கலாம். ஆதியாகமம் 22:13-14 வாசிக்கலாம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது, இதோ பின்னாக புதரிலே ஒரு கொம்புகள் சிக்கிக்கொண்டு இருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான்.
ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். இந்த காரியங்கள் உங்களுக்கு தெரியும், தெரியுமா தெரியாதா? ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னுடைய குமாரன் என்றும் ஏக சுதன் என்றும் பாராம நீ உன் பிள்ளையான எனக்கு வந்து என்ன செய்யணும், பலியாக செலுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவருக்கு எந்த இடத்துல செலுத்தணும், எப்போ செலுத்தணும்னு அங்கு சொல்லும் போது ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளையானனை கூட்டிக் கொண்டு போய் அந்த இடத்துல பலி செலுத்துகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். சரியா? ஆபிரகாம் தன் நீங்க அப்பொழுது 12 வாசிங்கன்னா, அப்பொழுது அவர் பிள்ளையான மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாது. இப்போ பலிபீடம் உருவாக்கி விறகுகளை அடுக்கி அதிலே தன்னுடைய குமாரனை படுக்க வைத்து கத்தியை எடுத்து வெட்ட போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளையான மேல் கையை போடாத, அவனுக்கு ஒன்றும் செய்யாத, உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் எப்பொழுது அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆபிரகாம் தேவனுக்கு ஒரு பயப்படுகிற மனிதனாக அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டார். நாமும் நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கிறோம்? தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதர்களாக நாம இருக்க வேண்டும். அப்பதான் அங்க சொல்லும்போது ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக குதிரையிலே தன் கொம்புகள் செங்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். பலி செலுத்துகிற ஆபிரகாம் தன் கண்களை எப்படி பார்க்க? ஏறெடுத்து பார்க்கிறார். ஆண்டவர் ஒரு பலியை ஆயத்தம் பண்ணி ஆபிரகாமை என்ன செய்யறார்? சோதிக்கிறார். அப்படித்தானே? ஒரு பலியை வச்சிருக்கிறாரா இல்ல? ஒரு ஆட்டுக்கடாவை ஏற்கனவே என்ன செஞ்சு வச்சிருக்காரு? ஆயத்தம் பண்ணி ஆபிரகாமை தேவன் சோதிக்கிறார். அப்போ ஆபிரகாம் அந்த இடத்துல ஏறெடுத்து பார்க்கிறான். அப்படின்னா தூரத்திலே அவன் எப்படி தூரமாய் பார்க்கிறான். நாமும் கூட நம்ம வாழ்க்கையில சில சிக்கல்கள் வரும்போது, ஆபிரகாமுக்கு என்ன சிக்கல்? பெரிய சிக்கல். தன்னுடைய குமாரனே என்ன செய்யணும்? பலியா கொடுக்கணும். தன்னுடைய கையினாலே என்ன செய்யணும்? ஒரு இக்கட்டமான சூழ்நிலை. நைட்ல அவன் தூங்கிருப்பானா? தூங்கிருக்க மாட்டான். ஒரே பிள்ளை தான் போய் தன்னுடைய கையால அந்த பிள்ளைய பலி கொடுக்கணும்னா மனுஷனுக்கு தூக்கம் வந்திருக்குமா? தூக்கம். அப்படிப்பட்ட நேரத்திலையும் ஆபிரகாம் பார்த்தான். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது அங்க ஒரு ஆடு புதரிலே சிக்கி கொண்டிருக்கிறது. தேவன் ஏற்கனவே அங்கே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். சிக்கல்களை எடுப்பதற்கு ஒரு ஆடு அங்க என்ன செஞ்சிட்டு இருக்கு? சிக்கி கொண்டு இருக்கு. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய சிக்கல். அந்த சிக்கலை சரி பண்ண ஆண்டவர் அதற்கான பலியை ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி அதை சிக்க வைத்திருக்கிறார். அப்போ நாம வாழ்க்கையில கூட நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு? எவ்வளவோ பிரச்சனைகள், காரியங்கள். அப்போ நாம எப்படி பார்க்க வாழ்க்கையில கற்றுக்கொள்ளணும்? தூரமா பார்க்க கற்றுக்கணும். உடனே ஒரு முடிவை என்ன செய்யக்கூடாது? எடுத்திருக்கணும். குடும்பமானாலும், வேலை ஸ்தலமா இருந்தாலும், சபையா இருந்தாலும், எங்க இருந்தாலும் ஒரு பிரச்சனை வரும்போது டக்குன்னு பக்கத்துல உள்ளதை பார்த்து ஒரு முடிவு எடுத்தா என்ன ஆகும்? கணவன், மனைவி, பிள்ளைகள் ஒரு சின்ன போராட்டம், பிரச்சனை, டக்குன்னு ஒரு முடிவு எடுத்தா என்ன ஆகும்? அப்ப நம்ம என்ன செய்யணும்? தூரமா பார்க்கணும். இன்னும் இத்தனை நாட்களுக்கு இவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், இவங்க காரியங்கள் எப்படி இருக்கும்? ஆண்டவர் நம்ம சபையை பார்க்க சொல்றாரு, நீ தூரமா இருப்பா. உன் கண்களை ஏறெடுத்து நீ தூரமா.
உங்க தொழிலா இருந்தாலும் நீங்க தூரமாய் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அங்க ஒரு வழி இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில உங்க போராட்டத்துக்கு உங்க பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் ஆண்டவர் ஏற்கனவே என்ன செஞ்சிருக்காரு, வச்சிருக்கிறார். நீங்க உங்க கண்ணை கொண்டு என்ன செய்யணும், தூரமாய் பார்க்கணும், ஏறெடுத்து பார்க்கணும். அதுதான் அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டார். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே என்றால் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். ஹல்லேலூயா. உங்க காரியங்கள் எங்க பார்த்து கொள்ளப்படும்? கர்த்தருடைய பர்வதத்திலே. உங்களுடைய வாழ்க்கை சிக்கல்கள், உங்க பிள்ளைகளை பாருங்க, தூரமா பாருங்க. இப்ப சின்ன பிள்ளையா இருக்காங்க, இன்னொரு 4 வருஷம் கழிச்சு அந்த பிள்ளைகள் எப்படி இருக்கும், அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், நீங்க தூரமா பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தூரமா பார்த்தா உங்க பிள்ளைகளுடைய காரியம் யார் சமூகத்துல பார்க்கப்படும்? கர்த்தருடைய சமூகத்திலே பார்க்கப்படும். நம்ம வாழ்க்கையில நிறைய காரியங்கள் ஏதோ ஒண்ணு, சில நேரங்கள் என்ன, மூச்சு விடலாமா, மூச்சு விட முடியுமாங்கிற ஒரு சூழ்நிலை. சில போராட்டங்களை அப்படியே இருளா இருக்கும், எல்லாம் மோசமா இருக்கும். அந்த இருளுக்குள்ளேயும் ஒரு சின்ன வெளிச்சம் தெரியும் பாத்தீங்களா, ஒளி, சின்ன ஒளி, மூச்சு விடுறதுக்கு சின்ன கேப்பு கிடைக்கும் பாத்தீங்களா. அதான் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை டெய்லி நடத்ததானே செய்தார், டெய்லி நடத்த எல்லா கருத்தையும் சந்திக்காரு, ஏதோ ஒரு வழியில. அப்படிதான். அப்புறம் யெகோவா ஈரே என்றால் என்ன? கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஹல்லேலூயா. அப்போ யெகோவா ஈரே என்று ஆபிரகாம் அந்த இடத்துக்கு என்ன செய்யறான், பெயர் வைக்கிறான். யெகோவா ஈரே என்றால் யெகோவா ஈரே. அப்போ நம்முடைய எல்லா பிரச்சனையும் அவர் சமூகத்துல என்ன செய்யும், கண்டிப்பா பார்த்து கொள்ளப்படும். உங்க காரியங்கள், உங்க குடும்பத்தின் காரியங்கள், பிள்ளைகள் காரியங்கள். சிலர் நினைக்கிறாங்க செத்தா எனக்கு விதைக்கிறதுக்கு இடம் இருக்குமா. சிலர் நினைக்கிறாங்க என் மகளுக்கு மகன் திருமணத்துக்கு மணமகன் கிடைப்பானா, இல்ல என் மகனுக்கு மணமகள் கிடைப்பாளா, எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல பார்த்துக்கணும். ஹல்லேலூயா. கண்டிப்பா ஆண்டவர் சமூகத்துல பார்த்துக்கணும். சரியா? சரி. இன்னொன்று அதே ஆதியாகமம் 32க்கு வாங்க. 32 சரிங்களா? 29. சரி. இப்போ 22ல இருந்து நான் வாசிக்க கூட, நீங்களும் சேர்ந்து வாசிக்க. ராத்திரியில் எழுந்து தன் 2 மனைகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் 11 குமாரியும் கூட்டிக் கொண்டு என்கிற ஆற்றின் துணையை. இப்போ இந்த யாக்கோபு அதுக்கடுத்து 23 வருஷம் அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி யாவரையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பித்து தனித்திருந்தான். அப்பொழுது அவரோடு போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு தொட்டார். இதனால் அவருடைய போராடுகை சுருங்கிட்டு அவர் நான் போயிட்டு என்றார். அப்பொழுது அவர் யாக்கோபு எனப்படாமல் 30 யாக்கோபு நான் தேவனை முகமாக கண்டேன், உயிர் தப்பி பிடித்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டார். இந்த கதை உங்களுக்கு தெரியும். யாக்கோபு எங்க போறாரு, தன்னுடைய அண்ணனை சந்திக்க போறார். அண்ணன் எதிர்த்து வந்துகிட்டு இருக்கிறாரு. யாக்கோபு தன்னுடைய அண்ணனை சந்திக்க போறாரு. அப்போ யாக்கோபு தன்னுடைய அண்ணன் பேர் என்ன பேரு? ஏசா.
யாக்கோபு ஏசாவை என்ன செஞ்சிட்டாரு? ஏமாத்தி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டாரு. இப்போ அண்ணன் வாரம் ரொம்ப நாள் கழிச்சு அண்ணனுக்கு எதிர்கொண்டு போகும்போது பயந்து, நான் உயிர் பிழைப்பானா இல்லையா, என் அண்ணன் வந்து என்ன செஞ்சிருவான், கண்டிப்பா கொன்றுவான் அப்படின்னு பயந்து அந்த தனக்கு முன்னாடி அண்ணனுக்கு நிறைய வெகுமதிகளை பரிசுகளை கொடுத்து அண்ணனை போய் பார்க்கறதுக்கு அங்க என்ன செய்யறாரு, ஆளை அனுப்புறாரு. நீங்க மேல பாத்தீங்கன்னா அதே தெரியும், சரியா? இப்போ அப்படி போகும்போது இப்ப 21 சொல்லுது, அந்தபடி வெகுமதி அவனுக்கு முன் போயிட்டு அவனும் அன்று ராத்திரி பாளையத்திலே தங்கி ராத்திரியில் எழுந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரை கூட்டிக் கொண்டு யாக்கோபு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். யாக்கோபு இப்பொழுது அவனுடைய மனைவி பிள்ளைகளை அவன் கூட்டிட்டு போய் எதை கடக்கா, ஆற்றை கடக்கான். இப்ப ஆற்றை கடக்கும் போது அவன் எப்படி கடந்தானா, முதல்ல தன்னுடைய பிள்ளைகளை கூட்டிட்டு போய் என்ன செஞ்சிருப்பான், அக்கறையில கூட்டிட்டு வந்திருப்பான். மனைவி கூட்டிட்டு போய் அக்கறையில கூட்டிட்டு வந்திருப்பான். வேலைக்காரல கூட்டிட்டு போய் அக்கறையில விட்டுட்டு இவன் என்ன செஞ்சானா, ஆற்றை கடக்கல. அதுக்கு முன்னாடியே இவனுக்கு, ஏன்னா இவனுக்கு என்ன செஞ்சான், ஒரு பெரிய பயம் இருக்கு. அண்ணன் நம்மளை இன்னைக்கு எப்படியும் சொல்லி முடிச்சுவாரு அப்படின்னு ஒரு பெரிய பயம். ஆனா அவன் வாழ்க்கையில அந்த ஆற்றை கடக்கும் போது தன் குடும்பத்தில் உள்ள யாவரையும் அக்கறைப்படுத்தி பின்பு அவன் தனித்து இருந்தான். நம்ம வாழ்க்கையில வாழ்க்கை என்கிற ஒரு ஆற்றை நாம கடக்கணும். அது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த ஆற்றை கடக்கும் போது நம்ம மனைவிகளை, பிள்ளைகளை, வேலைக்காரங்கள்லாம் என்ன செய்யணும், நம்ம தான் பொறுப்பா கொண்டு போய் அக்கறை. குடும்ப தலைவிகள், குடும்ப தலைவர்களுக்கு என்ன செய்யணும், பொறுப்பு வேணும். இது அதைத்தான் குறிக்கும். நமக்கு என்ன செய்யணும், பொறுப்பு வேணும். அப்போ அவங்கள ஆற்றை அக்கறைப்படுத்திட்டு அங்க கண்டிச்சிருக்காங்க. அதுலதான் சொல்லப்பட்டிருக்குது, அவர்களையே சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவரையும் அக்கறைப்படுத்தினான். அக்கறையில கொண்டு வச்சுட்டான். யாக்கோபு பிந்தி அணிந்திருந்தான். இப்போ ஆத்துக்கு முன்னாடியே இருக்கான். அப்ப என்ன செய்யறாரு, ஒரு புருஷன் பொழுது விடியும் மளவும் அவனுடனே போராடினார். இப்போ ஒரு தேவதூதன் வரார். கர்த்தருடைய தூதனானவர் வந்து அவர் கூட யாரு போராடுறா, தூதன் தான் போராடிக்கிட்டே இருக்கிறார், வந்து பேசுறாரு. அப்ப இவர் என்ன செஞ்சிருப்பாரு, எல்லாத்தையும் அக்கறைப்படுத்திட்டு இந்த அக்கறைக்கு முன்னாடி இருந்து கடவுளுடைய ஜெபம் பண்ணிருப்பாரு. அப்ப தூதன் வராரா, வந்து வந்த தூதனை இவர் என்ன செய்கிறாரு, விட மாட்டுகிறார். சூரிய உதிக்க மலமும் அந்த தூதன் போராடி 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 பார்க்கிறாரு. ஆனா என்ன செய்யறாரு, என்ன ஆசீர்வாதத்தாலுடைய நான் உன்ன அப்படி நீங்க அவனை மேற்கொள்ளாததை கண்டு தொட்டா. நைட்டு முழுவதும் கூட இருக்காரு. ஆனா யாக்கோபு என்ன செய்ய மாட்டேங்காரு, விட மாட்டேங்காரு. அப்போ என்னடா செய்யன்னு சொல்லி விட மாட்டேங்காருன்னு சொல்லி தொடைய என்ன செஞ்சாரு, தொட்டதுனால அவருக்கு என்ன ஆயிட்டு, சுளுக்கு ஏற்பட்டது. அதனால் அவருடனே போராளியில் யாக்கோபின் தொடை சேர்ந்து சுளுக்கிட்டு அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். சூரிய உதிக்கும் போதுப்பா நான் போகட்டும்னு சொன்ன உடனே அதற்கு அவன் நீ என்னை ஆசீர்வதித்தாலுடைய உம்மை போக விடேன் என்றார். அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாய் என்றார். உன்னை தோற்கடிக்க மனிதனால் கூடாது என்றார். அல்லேலூயா. யாக்கோபு பார்த்து சொல்றாரு, உன்னை தோற்கடிக்க மனுஷனால கூடாதுப்பா, நீ தேவனோடு போராடி
நீ மேற்கொண்ட மனுஷன். ஹல்லேலூயா. யாரை பார்த்து சொல்றாரு? யாக்கோபை பார்த்து சொல்றாரு. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நிறைய காரியங்கள், நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள், நிறைய காரியங்கள். சில நேரத்துல நீங்க அவமானப்படுவீங்க, நிந்திக்கப்படுவீங்க, சில ஏச்சுகள் உங்கள் மேல விழும், சில பழிய என்ன செய்வாங்க உங்க மேல செலுத்துவாங்க, சில காரியங்கள். அப்பெல்லாம் இந்த பூமியில நம்ம மேல சேர்க்கிற மாதிரி போடும்போது, தூசிக்கும் போது, அவமானப்படும் போது, நீங்க நிந்திக்கப்படும் போது, இந்த பூமி நம்மளை அப்படி படுத்தினாலும் ஆண்டவருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுவோம், நீ முன்குறிக்கப்பட்டவர், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவர், நீ அழைக்கப்பட்டவர். ஹல்லேலூயா. நீங்களாம் யாரு? முன்குறிக்கப்பட்டவங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, அழைக்கப்பட்டிருக்கிறவங்க. தேவனால் அழைக்கப்பட்டவங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. யாக்கோபு ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, ஒண்ணு ஒருவனும் ஒண்ணு செய்ய முடியாது, மனிதன் ஒண்ணு செய்ய முடியாதுப்பா, நீ தேவனோடு போராடி மேற்கொண்டாய். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில ஜெபத்தை என்ன செய்யக்கூடாது? நாம் அவருடைய நாமத்தை என்ன செய்யணும்? உயர்த்தி கொண்டே இருக்கணும். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணி கொண்டே இருக்கணும். அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். அப்போ ஆண்டவர் என்ன செய்வாரு? கண்டிப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதான் அந்த இடத்துக்கு யாக்கோபு என்ன வச்சா? பெனியேல் என்று பெயர் வச்சார். ஹல்லேலூயா. அப்பொழுது 29 சொல்லுது, அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமாய் கண்டு உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில வாழ்க்கை என்கிற அக்கறையை கடக்கிற பொறுப்பு யாருக்கு இருக்கு? யாருக்கு இருக்கு? குடும்ப தலைவர்களுக்கு ரொம்ப நீங்க கவனமா நீங்க கொண்டு போகணும். குடும்பத்தை கவனமா என்ன செய்யணும்? அக்கறைப்படுத்தணும். நீங்க தான் தேவனோடு என்ன செய்யணும்? போராடணும், ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. சரி, இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். யாத்திராகமம் 17:15. யாத்திராகமம் 17:15. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறைதோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தர் மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு என்ன செஞ்சான்? யெகோவா நிசி என்று பெயரிட்டார். இப்போ நீங்க அங்க இருந்து 8ல இருந்து படிச்சீங்கன்னா அமலேக்கியர் வந்து நெகிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு, நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றார். ஹல்லேலூயா. மோசே யோசுவாவை பார்த்து சொல்றார், நீ ஜனங்களை கூட்டிக் கொண்டு நீ அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணு, நாளைக்கு நான் மலையில தேவனுடைய கோலை நான் பிடித்துக் கொண்டிருப்பேன்னு யார் சொல்றாரு? மோசே சொல்றார். இப்போ அங்க யுத்தம் நடக்கு. 10 சொல்லுது, யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடு யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். இப்போ இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய யுத்தம் நடக்கு. ஒரு அமலேக்கியர் என்ற வல்லமையுள்ள ஒரு பெரிய கூட்டத்தோடு அங்கு ஒரு யுத்தம் நடக்குது. நம்ம வாழ்க்கையிலே நமக்கும் என்ன செஞ்சு நடக்கு? யுத்தம் நடக்கும். நாம நினைக்கிறோம் இல்ல நம்ம இப்படி இருக்கோம். இல்ல பைபிள் சொல்லுது, உங்களுக்கு விரோதமாக பெரிய ஒரு யுத்தம் என்ன செஞ்சது? இருள்ல நடந்துகிட்டு இருக்கு. நமக்கு தெரியுமா? மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளை
வானமண்டலத்துல இருக்கிற அந்த சேனோட உங்களுக்கு என்ன செய்யுது? போராட்டம். வானமண்டலத்துல ஒருத்தருக்கு தெரியுமா, எப்போதும் ஆண்டவரை போய் பார்த்துக்கிட்டே இருப்பான். அவனுக்கு எப்போதும் அனுமதி உண்டு ஆண்டவரை பார்க்க. யாருக்கு? மேற்படியா பேர் என்ன பேரு? லூசிபர், சாத்தான். எப்ப போனாலும் டைரக்டா பார்த்துருவான். நம்ம அப்படி பார்க்க முடியாது. அவன் இப்ப எங்க இருக்கான்? பூமியில கூடாரத்தை போடல. அவன் கூடாரம் எங்க இருக்கு? வானமண்டலத்தில் இருக்கு. அங்க இருந்து இந்த பூமியில இருக்கிற தேவ பிள்ளைகளை பற்றி அவை ஏதாவது சொல்லிட்டே உங்களை பத்தி. நீங்க ஒண்ணு கரெக்டா இருந்தாலும் எது தப்போ அதை போய் உங்களை பத்தி, குடும்பத்தை பத்தி எது அப்படின்னு தேடி காட்சி. பைபிள் சொல்றது இரவும் பகலும் தேவ பிள்ளைகளுக்கு குற்றம் சுமத்துகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். வெளிப்படுத்தின விசேஷத்துல அது வருது. ஒரு நாள் வரும், ஆண்டவர் அவரை என்ன செய்வாரு? அந்த வானமண்டலத்திலிருந்து பூமியில தள்ளிடுவார். அப்பதான் பூமியில மக்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. இப்போ நாம இந்த பூமியில இருந்தாலும் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா ஒரு பெரிய ஒரு யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. மோசே தன்னுடைய ஜனங்களுக்கான அந்த யுத்தத்துல மோசே யோசுவாவை போய், நீ ஜனத்தோட கூட்டு போய் யுத்தம் பண்ணு, நான் மலை உச்சியில போய் கர்த்தருடைய கோலை நான் பிடிச்சிருக்கும் போது உனக்கு வெற்றி கிடைக்குமான்னு சொல்லிட்டு மலை உச்சிக்கு போயிட்டார். மலை உச்சிக்கு போயிட்டார். இப்ப அவர் கூட யார் போறா? ஆரோனும் ஊரும் போறாங்க. இப்போ அதுல கீழே நீங்க படிச்சீங்கன்னா எனக்கு மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் 11 இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. இப்போ வெற்றியை தீர்மானிக்குது மோசேயின் கையில் இருக்கிற அந்த கோல். மோசேயுடைய கை தான் வெற்றியை தீர்மானிக்குது. மோசே கை உயர்ந்திருந்தா யார் ஜெயிக்கா? இஸ்ரேல் மக்கள் ஜெயிக்காங்க. திடீர்னு அசந்து போய் கீழே போட்டா யார் ஜெயிக்கா? அமலேயர் இஸ்ரவேலர் எடுத்து விட்டுருக்காங்க. இப்ப வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது எது? மோசேயுடைய கை. மோசேயுடைய தேவ மனிதனுடைய கை. உங்களுடைய கைதான் உங்க வாழ்க்கையில வெற்றிய தோல்விய அது தீர்மானிக்கும். உங்க கை, உங்க கரம். திடீர்னு அசந்து போயிட்டு போட்டீங்கன்னா என்ன செய்வான் அவன்? உங்களை அப்போ கையை தூக்கிக்கிட்டே இருக்கணும். இதுக்குதான் அங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த ஊரும் ஆரோனும் மோசைய ஒரு கல்ல வச்சு மேல உட்கார வச்சு, ஒருத்தர் எந்த சைடு? இடது சைடு, ஒருத்தர் வலது சைடு. ரெண்டு கையும் பிடிச்சு தூக்கிக்கிட்டே இருந்தாங்க. இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்க்கையில என்ன கிடைச்சது? வெற்றி கிடைச்சது. ஒரு மனிதன் அசந்து போயிட்டான்னா, ஒரு மனிதன் குடும்ப தலைவர் லைட் அசந்து போகும்போது மனைவி என்ன செய்யணும்? ஒரு கைய பிடிக்கணும். பிள்ளைங்க என்ன செய்யணும்? ஒரு கைய பிடிக்கிறத விட்டுட்டு உனக்கு பலன் இல்லப்பா, நீ அப்படி இப்படின்னு சொல்லி நீங்க அந்த குடும்ப தலைவனை பேசினா குடும்பம் எதுக்காக? என்ன குடும்ப தலைவன் அவனுக்கு நிறைய பொறுப்பு, நிறைய பொறுப்பு. குயின் சிஸ்டருக்கு நிறைய பொறுப்பு இருக்கு. அவர் கணவருடைய பொறுப்பையும் அவங்க தான் என்ன செய்வாங்க. பிரேமா சிஸ்டர் வரல, அவங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்கு. குடும்ப தலைவினா தலைவி மட்டும் சொல்ல, தலைவியை சேர்த்துதான் நான் சொல்றேன். இப்போ ஒரு பொறுப்புல இருக்கிறவங்க அசத்து போகும்போது கூட இருக்கிறவங்க என்ன செய்யணும்? கரத்தை தாங்கும். பிள்ளைங்க அவங்க அப்பாவுடைய கரத்தை தாங்குறீங்களா? இத்தனை தேதிக்குள்ள பீஸ் கட்டினா கண்டிப்பா இத்தனை மேல இல்லாட்ட நானு பள்ளிக்கூடம் போக மாட்டேன். ஏதோ சரி. மோசையுடைய வாழ்க்கை, மோசை 12 வருஷம் மோசையின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் அவன் கைகளை தாக்கினார்கள். இவ்விதமாக அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாக. சூரியன் அஸ்தமிக்கிறதுனா என்னது? மறைந்த வரைக்கும். காலையில யுத்தம் துவங்குது,
யுத்தம் சூரியன் மறையும் போது யுத்தத்தை என்ன செய்யணும்? முடிச்சிடணும். அப்போ உள்ள ரூல்ஸ் சூரியன் மறைஞ்ச பிறகு யுத்தம் என்ன செய்யக்கூடாது? பண்ணக்கூடாது. இந்த காலத்துல அப்படி இல்லை. எப்படி மனுஷனை கொள்ளணுமோ பழி வாங்கணுமோ எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த காலத்துல யுத்தத்துல ஒரு நேர்மை இருந்தது. அந்த மறைக்கும் அவருடைய கை என்ன செய்யல? ஒரே யோசுவா அமலேக்கை அவன் ஜனங்களையும் பட்டயங்களால் முறியடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இதை நினைவு கூறும் பொருட்டு ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவிகளில் கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தை வீடுங்க விராதபடிக்கு நாசம் பண்ணுங்க என்றார். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்றார். ஹல்லேலூயா. யெகோவா நிசி என்றார். கர்த்தர் என் கொடி என்றார். ஹல்லேலூயா. யெகோவா நிசினா என்னது? கர்த்தர் என் கொடி, என்னுடைய வெற்றி கொடி, அவர் என்னுடைய ஜெய கொடி என்றார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில என்ன செஞ்சு கொண்டு அசந்து பண்ணாலும் ஒருவருக்கு என்ன செய்யணும்? தாங்கி பழகணும். தேவனுடைய பிள்ளைகள் இல்லாட்டா உங்க எதிராளிக்கு வெற்றி லேசா கிடைக்கும். சரியா? குடும்பத்துல அப்படின்னா எப்படி இருக்கணும்? ஒன்றா இருக்கணும். உங்க குடும்பத்துல ஒரு மனதோடு இருக்கணும். யாரும் உள்ள வர்றதுக்கு என்ன செய்யக்கூடாது? கேப் கொடுக்கணும். கணவன் மனைவிக்குள்ள ஒருத்தர் தலையிட்டு இருந்தா அந்த குடும்பம் சின்ன பின்னமாயிருக்கும். கேப் இருக்கக்கூடாது. யார் நமக்கு தலைவரா இருக்கணும்? கர்த்தர் தான் நமக்கு தலைவரா இருக்கணும். ஹல்லேலூயா. அவர் தான் வரணும். அந்த இடத்துக்கு அவர் தான் வரணும். அவர் தான் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கணும். அவர் தான் நம்மளை நடத்தணும். ஹல்லேலூயா. இந்த ஒரு விஷயம் 8:40 ஏன் 6:20-24 அப்பொழுது தேவனுடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் எடுத்து இந்த கற்பாறையின் மேல் வைத்து ஆணத்தை ஊற்று என்றார். அவன் அப்படியே செய்தான். அப்படி வாங்க, அப்படி கீழே வாங்க. 22 வசங்க. அப்பொழுது அவர் கர்த்தருடைய தூதனை கண்டு, ஐயோ கர்த்தா ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை நோவாய் கண்டேன் என்றார். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலம் என்று பெயரிட்டார். அபியேசரின் ஊராகிய ஒப்புராவிலே இருக்கிறது. கிதியோன் தன் வாழ்க்கையிலே ரொம்ப பயந்த சுபாவம். எப்ப பார்த்தாலும் வாழ்க்கையில பயம், மரண பயம். இது வந்துருமோ, அது நடந்துருமோ, நான் இருப்பேனா, நான் இல்லை, அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, வாழ்க்கையிலே பயம். ஒரு பயந்த மனுஷன் யாரு? கிதியோன். அப்போ ஆண்டவருடைய அவனுக்கு தரிசனம் ஆகிறாரு. அப்போ ஆண்டவர் அங்கே தரிசனமான இடத்துல அந்த கிதியோன் அங்கே படுத்து ஆண்டவருக்கு அங்கே பலி செலுத்துகிற காரியத்தை நாம பார்க்கிறோம். சரியா? இப்போ கிதியோனுடைய பலியை ஆண்டவர் ஏற்றுக்கிட்டார். அதனால அந்த கிதியோன் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தருடைய தூதனை நான் முகமுகமாய் கண்டேனே என்று சொல்லி, கர்த்தர் உனக்கு சமாதானம், பயப்படாத, நீ சாவதில்லை என்று சொன்னார். அப்போ கிதியோனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பயம். ஆண்டவர் சொல்றாரே, உனக்கு சமாதானம், நீ என்ன செய்ய மாட்ட. அப்போ அதுல சொல்லப்பட்டிருக்கு, யெகோவா ஷாலம் என்று பெயரிட்டார். யெகோவா ஷாலம் என்றால் கர்த்தர் சமாதானத்தை அனுப்புவார். ஹல்லேலூயா. கர்த்தரே சமாதானம். நாம் அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது, அவருடைய நாமத்தை துதிக்கும் போது, அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்வாரு? சமாதானத்தை அனுப்புவார். நீங்க யாராவது பயந்து இருந்தீங்கன்னா, வாழ்க்கையில பயம் உங்களை ஏதாவது தொட்டி கொண்டு இருந்தீங்கன்னா, நீங்க சொல்லுங்க, யெகோவா ஷாலோம், கர்த்தரே சமாதானம். நமக்கு அவர் எப்படி இருக்கு போறாரு? இதெல்லாம்
தேவ மனிதர்கள் அங்கே ஒரு இடத்துக்கு ஒரு பேர் செலுத்துறாங்க. அல்லேலூயா. அப்படிதானே? ஆண்டவர் அங்க ஒரு பேரை நியமிக்கல. தேவ மனிதர்கள். யாக்கோபு என்ன பேர் சொன்னாரு? வெளியே கர்த்தரை முகமாய் கண்டெடுத்திருக்கு. ஆபிரகாம் என்ன பேர் வச்சாரு? யெகோவா ஈரே. மோசே என்ன பேர் வச்சாரு? யெகோவா நிசினா. என்னது? வெற்றி கொடி. கர்த்தர் என் கொடி. யெகோவா ஈரே என்ன அர்த்தம்? கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். யெகோவா ஷாலம் என்றால் கர்த்தரே சமாதானம். உங்களுக்கு நமக்கு யாரு சமாதானம்? கர்த்தர் தான் சமாதானம். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல இருந்து உங்களுக்கு சமாதானம் வருதுன்னு சொன்னா நீங்க நம்பாதீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் தான் நமக்கு என்ன செய்யுது? சமாதானம். அவர் தான் நமக்கு சமாதானத்தை அனுப்புவார். சரியா? இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா அவருடைய நாமத்தை நாம் என்ன செய்யணும்? பிரஸ்தாபம் பண்ணணும். இன்னும் ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். எசேக்கியா 40:35 வாசிங்க. எசேக்கியா 48:35. எசேக்கியா 48 சுற்றிலும் அதன் அளவு அண்ணாக்குதல் நகரம் யெகோவா ஷம்மா என்னும் பெயர் பெறுகிறது. இஸ்ரவேல் மக்கள் வாழ்க்கையில தேவன் அவர்களுக்கு அந்த 12 கோத்திரங்களுக்கும் ஒரு நகரத்தை அவர் ஆயத்தப்படுத்தினார். அல்லேலூயா. அதுல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த நகரத்தின் அகலம் அது எல்லாம் அங்கே கொடுத்திருக்கு. யெகோவா ஷாலம் என்றால் கர்த்தர் அங்கே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல யார் இருக்கிறாரு? கர்த்தர் இருக்கிறார். உங்க குடும்பத்துல யார் இருக்கிறாரு? கர்த்தர் இருக்கிறார். யெகோவா ஷாலம் என்றால் கர்த்தர் அங்கே இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில இந்த பைபிளோடு உருவாக்க நம்ம வாழ்க்கையில யார் இருப்பா? கர்த்தர் இருப்பார். அல்லேலூயா. இதோடு நீங்க பேசுனீங்கன்னா, இதோடு நீங்க உறவாடினீங்கன்னா, இந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படுத்தீங்கன்னா கர்த்தர் இங்க உங்க கூட அவர் இருக்கிறார். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். சரியா? சரி. சங்கீதம் 20:1 வாசிங்க. அப்படிங்கிற ஒரு 3 வாசகம் ஈஸியா. சங்கீதம் 20:1. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உனக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. ஆபத்து நாளில் கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாரு அங்க வந்து சொல்றா? தாவீதின் சங்கீதம். ராபத்தலைக்கு ஒப்பிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். ஆபத்து நாளில் கர்த்தர் உம் ஜெபத்தை கேட்பாராக. நம்ம ஆபத்து நாள்ல நம்ம ஜெபத்தை யார் கேட்பா? கர்த்தர் உங்க ஜெபத்தை கண்டிப்பா கேட்கிறாரு. அது சொல்லப்பட்டிருக்குது யாக்கோபின் தேவனுடைய நாமம் உயர்ந்த அடைக்கலம். அல்லேலூயா. யாக்கோபின் தேவனுடைய நாமம் என்ன நாமம்? நாம ஒரு 5 நாமத்தை பார்த்தோம். என்ன நாமம்? யெகோவா ஈரே, யெகோவா ஷாலம், யெகோவா ஷம்மா, யெகோவா நிசி. அல்லேலூயா. இந்த நாமெல்லாம் நீங்க அவருடைய நாமம் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலம். அவருடைய நாமத்துக்குள்ள நாம போகும்போது அது நமக்கு எப்படி இருக்கு? ஒரு பாதுகாப்பா. உங்க குடும்பத்துக்கு பாதுகாப்பு எது? கர்த்தருடைய நாமம். அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்கிற நாமம் எனக்கும் என் குடும்பத்துக்கும் பாதுகாப்புன்னு நீங்க என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் சொல்லணும். அல்லேலூயா. நான் ஒவ்வொரு நேரமும் எனக்கும் என் குடும்பத்துக்கும் சொல்லும் போது ஆவியானவர் சொல்லுவாரு, சபைக்குன்னு சேர்த்து சொல்லுங்க. செபிக்கும் போது. அடுத்து என்னோட வாசிக்கலாம். நீதிமொழி 18:10 வாசிங்க. அவருடைய நாமம் நமக்கு வாசிங்க. 18:10 கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். அல்லேலூயா. அவருடைய நாமம் நமக்கு அடைக்கலம் மாத்திரமல்ல, பலத்த துருகம். அல்லேலூயா. துருகம் என்றால் அது ஒரு உயர்ந்த கோபுரம். அல்லேலூயா. அந்த கோபுரத்துக்குள்ள நம்ம போன உடனே
அது நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. அல்லேலூயா. பலத்த துருகம் நீதிமான் என்ன செய்வான்? அதற்குள் ஓடி இருப்பான். நம்மளா யாரு? நீதிமான்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்கள், தேவனுக்கு பயந்து வாழ்கிற, பயந்து நடக்கிற, அவருடைய பிரமாணங்களை கற்பனைகளை கைக்கொள்ள முயற்சி செய்கிற நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் நீதிமான்கள். நீதிமான் என்ன செய்வான்? எப்ப பார்த்தாலும் ஆபத்து வரும்போது என்ன செய்வான்? அப்படியே போய் அந்த துருவத்துக்குள்ள அவன் போய் ஒளிச்சுக்குவான். அல்லேலூயா. அவருடைய நாமத்துக்குள்ள வந்துடும். வெளியிருந்து நிறைய காரியம் வரும், பிரச்சனை வரும், கொள்ளை நோய் வரும்போது நீதிமான் ஓடி போய் அந்த துருவத்துக்குள்ள ஒளிச்சுக்குவான். அல்லேலூயா. அவன் சுகமாய் இருக்கும். அவருடைய நாமத்துக்குள்ள நீங்க எப்பெல்லாம் போய் அவருடைய நாமத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிறீங்களோ, அவருடைய நாமத்துக்குள்ள நீங்க போறீங்களோ, அப்பெல்லாம் உங்களுக்கு என்ன வரும்? ஒரு பெரிய பாதுகாப்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொன்னு உன்னதப்பட்டு 1:3 வாசிங்க. உன்னதப்பட்டு 1:3. உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனைகள், உமது நாமம் ஊற்றுன்ற பரிமள தைலமாயிருக்கிறது. ஆவியால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். அவருடைய நாமம் ஊற்றுன்ற பரிமள தைலம். பரிமள தைலம் இப்படி பாட்டில் இருக்கும்போது வாசனை கிடைக்குமா? கிடைக்காது. அதே பரிமள தைலத்தை மூடி திறந்து ஊத்தும் போது வாசனை அப்படியே வரக்கூடிய தேவனுடைய வார்த்தைகள், அவருடைய வசனங்கள், அது பரிமள தைலத்தை போன்றது. அப்போ அந்த பரிமள தைலம் எப்படி ஃபுல்லா வாசமா இருக்கிறதோ, அதுபோல அவருடைய நாமம் நமக்கு எப்படி இருக்கு? ஊற்றுன்ற பரிமள தைலம் போல அவருடைய நாமத்தை நம் வாழ்க்கையில, அவருடைய நாமத்துக்குள்ள நாம் என்ன செய்யணும்? ஓடி ஒளிந்து கொள்ளணும். அவருடைய நாமத்தை துதிக்க வேண்டும், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ண வேண்டும். சரியா? சங்கீதம் 69:30 வாசிங்க. சங்கீதம் 69:30. தேவனுடைய நாமத்தை பாட்டினாலே துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துகிறார். பாட்டினால் அவருடைய நாமத்தை நாம என்ன செஞ்சோம்? ஆராதனையில பாட்டு பாடி நாம துதிச்சோம். ரெண்டாவது கொஞ்ச நேரம் அவரை என்ன செய்யணும்? வாயில ஸ்தோத்திரம் சொல்லி அவரை மகிமைப்படுத்தணும். அப்படி அவருடைய நாமத்தை நம்ம வாழ்க்கையில உயர்த்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சங்கீதம் 20:7 வாசிச்சீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, சில ரதங்களை குறித்து குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்களோ, எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். நாங்களோ தேவனுடைய கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவோம். கைப்படுத்த வாசிங்க. அவர்கள் முறிந்து விடுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிற்போம். அல்லேலூயா. பூமியில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். இந்த பூமியில நிறைய பேரு தனக்கு இருக்கிற பலத்தை குறித்து, செல்வத்தை குறித்து, தனக்கு இருக்கிற நம்பிக்கையை குறித்து, மற்றவர்களோட இருக்கிற அந்த நம்பிக்கை, எனக்கு அப்படி இருக்காரு, இவரு இருக்காரு, அரசியல் தலைவர் இருக்காரு, இப்படின்னு என்ன செய்யறாங்க? மேன்மை பாராட்டுறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை மேன்மை பாராட்டும். அல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய நாமத்தை மேன்மை பாராட்டும் போது அது சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன செய்வோம்? எழுந்து நிமிர்ந்து நிற்போம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். அல்லேலூயா. சங்கீதம் 140:13 வாசிங்க. சங்கீதம் 140:13 வாசிங்க. நீதிமான்களுடைய நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உடைய சமூகத்திலே வாசம் பண்ணுவார்கள். நீதிமான்கள் உடைய நாமத்தை நாம் துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கடைசியாக சங்கீதம் 72:17 வாசிங்க.
சங்கீதம் 72:17. அவர்களுடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும். அவருடைய நாமம் சத்தான பரம்பரையாய் இருக்கும். அவருடைய நாமத்துக்கு அழிவே கிடையாது. அல்லேலூயா. அது சூரியன் உள்ள மட்டும் அது சந்தான பரம்பரையாக அவருடைய நாமம் என்றென்றும் நிலைச்சது. மனிதர்கள் தோன்றுவார்கள், அழிந்து போறவர்கள், ஆனால் அவருடைய நாமம் என்றென்றும் நிலைச்சது. அல்லேலூயா. எல்லா கண்களும் மூடும் அவருடைய நாமத்தை நாம் என்ன செய்யணும்? வாழ்க்கையில உயர்த்த கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை நாம பிடிச்சிட்டு இருக்கிறோம். எப்ப பார்த்தாலும் அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபம் பண்ண வேண்டும். அவருடைய நாமத்தை நாம் துதிக்க வேண்டும். அப்படி பண்ணும்போது ஆண்டவரே நம்ம வாழ்க்கையில எல்லாமா இருக்க